செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி வரி 12% இருந்து 5% குறைப்பு. விவசாயிகள் விற்பனை செய்யும் பச்சை மிளகு, உலர் திராட்சை போன்றவற்றுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. வியாபாரிகள் வாங்கி விற்பனை செய்தால் ஜிஎஸ்டி உண்டு. புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கும் ஜீன் தெரப்பிக்கு முற்றிலும் ஜிஎஸ்டி வரி விலக்கு. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. இன்சூரன்ஸ் பிரீமியம் மீது ஜிஎஸ்டி வரியை குறைப்பது குறித்த முடிவு தள்ளிவைப்பு. வங்கிக் கடன் பெற்றவர்கள் விதிகளை பூர்த்தி செய்யாவிடில் அபராதம் மீது ஜிஎஸ்டி கிடையாது என்றும் அறிவிப்பு. விமான எரிபொருட்களை ஜிஎஸ்டிக்குள் கொண்டுவர மாநிலங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நடைபெற்ற 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தகவல். கேரமெல் பாப்கார்ன் மற்றும் காரவகை பாப்கார்ன் மீதான விலை வெவ்வேறாக இருப்பதால் வரியும் வெவ்வேறானவை. பாப்கார்ன் மீதான வரி சர்ச்சை குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். புதிய எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனையின் மீது 5% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்படும். செகண்ட் ஹேண்ட் எலக்ட்ரிக் வாகன விற்பனை மார்ஜின் மீது 18% ஜிஎஸ்டி வரி. மொபைல் போன் உற்பத்தியில் உலகிலேயே 2வது மிகப்பெரிய நாடாக திகழ்கிறது இந்தியா. குவைத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய பிரதமர் மோடி பெருமிதம். குவைத்தில் உள்ள வளைகுடா ஸ்பீக் தொழிலாளர் முகாமுக்கு சென்ற பிரதமர் மோடி இந்திய தொழிலாளர்களை சந்தித்து சிற்றுண்டி அருந்தியபடி கலந்துரையாடினார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை திமுக செயற்குழு கூட்டம். திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் தலைமையில் நடக்கிறது. டங்ஸ்டன் விவகாரத்தில் தவறுகளை மறைக்கிறது தமிழக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை பாரிமுனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷாவுக்கு எதிராக அதிமுக வாய் திறக்கவே இல்லை என குற்றச்சாட்டு. முப்போகம் விளையும் மண்ணை தமிழக அரசு அறிவுசார் நகரமாக மாற்றுவது ஏன்? திருவண்ணாமலை உழவர் மாநில மாநாட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. தொழில் வளர்ச்சிக்காக வேளாண்மையை அழிக்கும் நிலை உருவாகியுள்ளது தமிழக அரசு. ஒருபோதும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ஹைதராபாத்தில் நிகழ்ந்த புஷ்பா 2 சம்பவத்தை சுட்டிக்காட்டி சட்டசபையில் பேசிய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அதிரடி. நடிகர் அல்லு அர்ஜுன் மீதும் கடும் தாக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் பறக்கைக்குளத்தின் கரையருகே கேரள கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதாக பரவிய தகவலால் பரபரப்பு. மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்து கேரள கழிவுகள் அல்ல என அறிக்கை. நெல்லை இளைஞர் கொலை சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு. பாதுகாப்பு பணியில் கவனக்குறைவாக இருந்த போலீசார் மீது விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க உத்தரவு. பள்ளி மாணவியான விசாரணை கைதியின் பேத்தியை உல்லாசத்திற்கு அழைத்த மத்திய சிறைத்துறை ஜெயிலர். மதுரையில் நடுரோட்டில் வைத்து தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள்.
சென்னை கீழ்ப்பாக்கத்தில் 1.5 வயது ஆண் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தற்கொலை முயற்சி. மற்றொரு குழந்தையையும் கொலை செய்ய முயன்ற சம்பவத்தால் பரபரப்பு. தாய் மற்றும் குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த உறவினர்கள். புதுச்சேரியில் பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திட்டம். துணைநிலை ஆளுநரை சபாநாயகர், அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் சந்தித்ததால் பரபரப்பு. பிரேசிலில் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ட்ரக் மீது மோதி தீப்பிடித்து விபத்து. பேருந்தில் பயணித்த 22 பேர் பரிதாபமாக உயிரிழப்பு.